சமீபத்தில தமிழ் சினிமாவை மிகவும் பாதித்த படம் தோல்வின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியன் 2, இன்னொரு பக்கம் கங்குவா. அதே மாரி இன்னொரு மிகப்பெரிய படம் கேம் சேஞ்சர். இந்த தோல்வியெல்லாம் எப்படி நீங்க பார்க்குறீங்க? இந்த கேமை சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. இதே கேம் ஆடிட்டு இருக்க முடியாது இனிமே. கேமை கொஞ்சம் மாத்தணும். இப்ப நீங்க சொன்னது தோல்வி படங்களுக்கான காரணங்கள். என்னுடைய படம் தோல்வி அடைஞ்சதுக்கே எனக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல. டீம்ஸ்லாம் பார்த்தேன்னா, எனக்கு தெரியல என்னத்துக்காக இந்த தோல்வி வந்ததுன்னு தெரியாதப்போ, நான் சம்மந்தப்படாத ஒரு படத்தோட தோல்விய வந்து அத ஆராய வேண்டியது அந்தந்த படத்தோட இயக்குனர். சமீபத்தில ஷங்கர் கூட கேம் சேஞ்சர பத்தி சொல்லியிருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேர படமாயிடுச்சு. அத சுருக்கும்போது அதோட எசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா கேம் சேஞ்சரோ அந்த மாரியான மிகப்பெரிய படங்களோட தோல்விங்கிறது டெஃபினட்டா இண்டஸ்ட்ரி அப்படியே ஒரு அசைக்கிற ஒரு விஷயம். இப்ப என்னுடைய படங்களோட தோல்விங்கிறது என்ன மட்டுமே பாதிக்கிற விஷயமா இருக்கு. பட் உண்மதான். அந்த மாரி படங்கள் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிய டிஸ்டர்ப் பண்ற மாரியான ஒரு விஷயம். அதனால அத வந்து தொடரக்கூடாது. டெஃபினட்டா அது மாரியான படங்கள் வெற்றி அடையும். இத்தனைக்கும் அந்த பழைய படங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஆனா எவ்வளோ பெரிய ஓப்பனிங் அந்த ஒரு ஷோக்கு தான் தாங்கும். அந்த ஒரு ஷோக்கு மேல அது கிடையாது. நீங்க அந்த விளையாட்டெல்லாம் அந்த ஒரு ஷோக்குல தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால எனக்கு வந்து இப்ப வெற்றி பெறுற படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப லப்பர் பந்து மாரியான படங்கள பார்க்கும்போது, நமக்கான நம்பிக்கை, நமக்கான சினிமால இருக்கிற சஸ்டெய்னபிலிட்டி இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா, நான் எப்பவுமே அத நம்பினவன் கிடையாது. அந்த மாரி கிராண்டியர நம்பி படம் பண்ணவனும், அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு வரல. நான் பண்ணது கிடையாதுன்னா, எனக்கு கரெக்ட். வாய்ப்பு கிடைச்சு பண்ணாம கிடையாது. கரெக்ட். அது கிடைக்கல. அதனால இந்த சினிமா தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்குன்றது தான் என்னுடைய ஃபீலிங். நான் சொல்றது நீங்க 500,00,00,000 போட்டு அது 200,00,00,000 போச்சுங்கிறது ஒரு விதம். ஆனா வெறும் 10,00,00,000 போட்ட படங்கள் ரூ. 70,00,00,000 சம்பாதிக்கிறது இன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இந்த மாரி படங்கள தான் ரொம்ப ரசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது.